தாஸ் இதுக்கப்புறமா சுந்தர் கிட்ட பிளான் போட்டு தன்னால பணத்தை வாங்க முடியுன்ற காரணத்துக்காக அவங்க வேற ஒரு பிளான் போட்டு டைரக்டா ஜெயாவோட வீட்டுக்கே வந்தது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே ஏதோ சுந்தர் அந்த வீட்டை விட்டு போன விஷயம் தெரியாத மாதிரியே நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்ததே என்னோட தங்கச்சிக்கு நியாயம் கேட்கதான்னு சொல்ல உடனே இதை கிட்ட சந்திரசேகர் கொஞ்சம் தெளிவா பேசுங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்க உடனே தாசும் முதல்ல அவங்களோட பேர் அருள்னு சொல்லிட்டு பேரை மாத்திக்கிட்டு என் தங்கச்சி அதை வந்து சொல்லுவான்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே பின்னாடி இருந்து ஸ்வேதாவும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த பவானியும் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க இருந்தா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சுந்தர் கூட கார்ல உட்காந்து இவங்க பேசிட்டு இருந்ததை ஏற்கனவே பவானி பார்த்ததுதான் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க நினைச்சு பாக்குறாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா பொண்ணையோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சுந்தர பத்தின விஷயம் தெரிய வந்தப்போ தாசையும் ஸ்வேதாவையும் அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்ததை பார்த்ததை யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு கிளியரா இதுதான் அவங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இவங்க பேரை தாசன் தானே ஏதோ சொல்லி சுந்தரண்ணா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன இவங்க அருள்னு தான் பேரை சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்பவே குழப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதே குழப்பத்தோட நின்றுட்டு இருக்கும்போது ஆனா அங்க வந்த ஸ்வேதாவும் தாஸ் சொல்லி கொடுத்த மாதிரியே பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம கண்ணீர் விட்டு சுந்தரி என்ன நல்லா ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களால அதுக்கப்புறமா எதுவுமே பேச முடியாத மாதிரி நாடகம் ஆட உடனே இதை கேட்ட பவானியும் அப்பனா சுந்தர் ஏமாத்துற பொண்ணுங்கள்ல இவ்வளவு ஒரு பொண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆறுதலா சொல்ற மாதிரி நீ எதுக்கோ கவலைப்படாதமா, இதுக்கப்புறமா அந்த ஆளால உன்னோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது, அவனை நாங்க இந்த வீட்டை விட்டு அடிச்சே துரத்திட்டோன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்டு தாசும் இதுக்கப்புறமா பிரச்சனை வர வேற என்னமா இருக்கு, அதான் புருஷன் என் தங்கச்சியோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டானே, இதுக்கப்புறமா என் தங்கச்சி என்ன பண்ணுவாளோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே சந்திரசேகரும் நடந்ததுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இதுக்கப்புறமா அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட பேச ஆனா தாசோ சரி நடந்ததுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்க அதுக்கு ஜெயாவும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு குழப்பத்தோடையும் பயத்தோடையும் கேட்க உடனே தாசும் இப்ப என் தங்கச்சி வயித்துல அவனோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கும் போது பொண்ணையும் அப்பனா நம்ம நினைச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் அவங்க ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகி நின்றுட்டு இருக்கும் போது ஆனா பவானியோ நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல, உண்மையாவே அப்பனா அவனால இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காளான்னு கேட்கறது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட பொண்ணி அப்பனா நீ இந்த பொண்ணை பத்தி தான் இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட வந்து சொன்னியான்னு கேட்க அதுக்கு பொண்ணையுமே ஆமாக்கான்னு சொல்லிட்டு வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஜெயாவையுமே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயா ஏற்கனவே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தான் தான் காரணம்ன்ற மாதிரி தன்னை கோபத்தோட பார்த்துட்டு இருக்கத நிறைய தடவை பொண்ணையுமே நோட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க இதுக்குமே தான் தான் ஏதோ பிளான் போட்டு இவங்கள வர சொன்ன மாதிரி நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தோட ஜெயாவை பார்க்க ஆனா ஜெயாவோ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க பொன்னியாலதான் இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரொம்பவே முட்டாள்தனமா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொன்னிதான் காரணம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கனாலதான் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னுமே கோபத்தோட பொண்ணு கிட்ட போதுமா என்னோட குடும்ப மானத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டியே அதை நீ இப்போ நடத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா ஏன் சிவானியை பத்தி கூட கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியான்னு அவங்க மறுபடியும் முட்டாள்தனமா பொண்ணியை திட்ட ஆரம்பிக்க. ஆனா பொண்ணையோ எவ்வளவோ சொல்லி பாக்குற, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க இங்க வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்க என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா ஜெயாவோ அதை கேட்கற மாதிரி தெரியல. ஆனா இதை பாக்குற தாசும் இந்த குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்கும் போலயே சரி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்ம கேட்க வந்ததை கேட்டுருவோன்னு சொல்லிட்டு சரி உங்க பிரச்சனையை நீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க, முதல்ல என் தங்கச்சிக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்ல உடனே சந்திரசேகரும் இப்ப என்னப்பா எங்களை பண்ண சொல்ற, அந்த ஆளு உன் தங்கச்சியை மட்டும் மோசம் பண்ணிட்டு போல என் பொண்ணோட வாழ்க்கையுமே மொத்தமா நாசமாக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம இப்ப நாங்க என்னதான் பண்ணணும் நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாசும் முதல்ல என் தங்கச்சியோட கர்ப்பத்தை கலைக்கணும், ஏன்னா அவளால இந்த குழந்தையெல்லாம் இந்த சொசைட்டில வளர்க்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படியே அவ பண்ணாலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அது எவ்வளவு கேவலமான விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே ஜெயாவும் சரிப்பா இப்ப அதுக்கு உனக்கு என்னதான்ப்பா வேணும்னு கேட்க உடனே தாசும் எங்களுக்கு பணம் தாங்க வேணும், பணம் இல்லாம தான் இது வரைக்கும் என்னோட தங்கச்சியோட கர்ப்பத்தை கலைக்க முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறமா அதை கலைக்கவே முடியாதுன்னு டாக்டர் வேற எங்களை பயமுறுத்துறாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி தெரியணும், ஏன்னா என்னதான் அவளுக்கு திறமை இருந்தாலும் இந்த மாதிரி அவளுக்கு நடந்ததுனால அவளுக்கு இருக்கிற எல்லா சான்ஸுமே மறுக்கப்பட்டது மட்டும் இல்லாம இப்ப நாங்க வறுமையில வாடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஜெயாவும் சரிப்பா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் இப்பவே செக்கா எழுதி தரேன்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபாவை
கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுக்கு எழுதி கொடுக்க, அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாசு ஷாக்ல நின்றுட்டு இருக்க. சக்தியும், அம்மா நீங்க அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், முதல்ல எதா இருந்தாலும் விசாரிச்சு பண்ணலாம், எனக்கு என்னமோ இவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க மேல சந்தேகப்பட, ஆனா ஜெயாவும் இதுக்கு மேல சந்தேகப்பட என்ன இருக்கு, இதுக்கு மேலேயும் நான் என் குடும்ப மானத்தை அடகு வைக்க ஆசைப்படலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முதல்ல அந்த செக்கை கொடுத்துட்டு, இங்க பாருங்க, முதல்ல இந்த பணத்தை வச்சு உங்க தங்கச்சியோட கர்ப்பத்தை கலைக்க பாருங்க, அதுக்கப்புறமா உங்களோட தங்கச்சியோட லைஃபுக்கு எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, தயவு செஞ்சு இந்த விஷயம் மட்டும் வெளியே வராம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க, உடனே தாசும் பரவாயில்ல இவங்களோட குடும்பமானதுக்காக இவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு பணம் கேட்டாலும் இதுக்கப்புறம் தருவாங்கன்றது இவங்க பேசுற பேச்சுல இருந்து நமக்கு தெரியுது. அவங்க எப்பவும் போலயே அவங்க கிட்ட லைட்டா நன்றி சொல்ற மாதிரி சொல்லிட்டோம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி அவங்க வெளியே கிளம்பி போகும்போது கரெக்டா அங்க சிவானி பாப்பா தன்னோட ஸ்கூல்ல முடிச்சுட்டு உள்ள நுழையிறாங்க. அப்போ இந்த மாதிரி தாஸ் போறத பார்த்த உடனேயே சிவானி பாப்பா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பயத்துல ஓடி வந்து பொன்னிய கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, பொன்னியத்தை இதுதான் அந்த தாசன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டு அத்தனை பேருமே செம்ம அதிர்ச்சியில தாசையுமே ஸ்வேதாவையுமே பார்த்துட்டு இருக்க. ஆனா நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட தாசு உடனடியாக அங்கிருந்து எஸ்கேப் ஆக்கி போயிடுறாங்க.